மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC-யும் ஜொஹோர் மாநில அரசாங்கமும் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டன. ஜொஹோர் பாரு மாநகர மன்ற கோபுரத்தின் கிணன்கா மண்டபத்தில் நடைபெற்ற அந்நிகழ்வுக்கு மாநில இடைக்கால சுல்தான் துங்கு மக்கோத்தா இஸ்மாயில் சிறப்பு வருகை அளித்தார். இரு தரப்புக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் வாயிலாக பல்வேறு முன்னெடுப்புகள் திட்டமிடப்பட்டுள்ளன. டிஜிட்டல் வசதி மேம்பாடு, வியூகத்துவமிக்க இடங்களில் 5G இணைய சேவை விரிவாக்கம், இணைய கட்டமைப்பின் விரிவாக்கம், மக்கள் மத்தியில் டிஜிட்டல் கல்வியறிவை மேம்படுத்துதல் மற்றும் இணைய பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்துதல் உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும். இந்த முயற்சிகள் புதிய தரவு மையங்களின் வளர்ச்சியை ஆதரிக்கும். அதோடு ஜொஹோருக்கு உயர் தொழில்நுட்ப முதலீடுகளை கவர்ந்திழுக்கும். இது தவிர JSSEZ என்றழைக்கப்படும் ஜொஹோர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு மற்றும் விரிவான இணைய சேவையை கொண்டிருப்பதை உறுதி செய்யும். புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான நிகழ்வில் ஜொஹோர் மந்திரி பசார் டத்தோ ஒன் ஆஃபீஸ் காசி, தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சில், மாநில அரசின் செயலாளர் தான்ஸ்ரீ ரஸ்மி ரோஹானி, MCMC தலைவர் தான்ஸ்ரீ முகமது சலீம் ஃபத்தேடீன், போக்குவரத்து வசதி கட்டமைப்பு தொடர்பு துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது ஃபஸ்லி முகமது சாலே உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். அரசாங்கம் தற்போது வழக்கம் போல் செயல்பட்டு வருவதால் PKR கட்சி தேர்தல் முடிவுற்ற பின் அமைச்சரவை மாற்றம் இருக்கக்கூடும் என்ற சாத்தியத்தை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் மறுத்தார். கட்சி தேர்தல் உள் விவகாரம் என்பதால் கட்சியின் மத்திய நிர்வாகம் மற்றும் அரசாங்கத்தை பாதிக்கவில்லை என அன்வார் விளக்கமளித்தார். தற்போது நடைபெற்று வருவது கட்சி தேர்தல் என்பதால் இது தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் புதன்கிழமை நடைபெறும் சிறப்பு கூட்டத்தில் விவாதிக்கலாம் என அவர் கூறினார். கடந்த 2 வாரங்களில் PKR டிவிஷன் தேர்தலில் கட்சியின் முக்கிய தலைவர்கள் சில புது முகங்களிடம் தோல்வியை தழுவியுள்ளனர். நிக் நஸ்மி நிக் அஹ்மத், அக்மல் நசேர், அடாம் அட்லி போன்ற பெரிய தலைவர்கள் தோல்வி கண்டவர்களில் அடங்குவர். அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளை தனிப்பட்ட திறன் அடிப்படையிலேயே தாம் மதிப்பீடு செய்வதாகவும் அரசியல் சதுராட்டத்தின் மூலம் அல்ல என அன்வார் சுட்டிக்காட்டினார். அமைச்சரவை மாற்றத்தை அவர் நிராகரித்த போதிலும் வழக்கமாகவே நாட்டில் அரசியல் அரங்கில் கட்சி தேர்தலுக்கு பின் அமைச்சரவை மாற்றம் நடைபெற்று வந்துள்ளது. 2009ஆம் ஆண்டு அம்னோ தேர்தலுக்கு பிறகு தனது அமைச்சரவை மாற்றத்தில் பல புது முகங்களை அப்போதைய பிரதமர் நஜீப் ரஸா நியமித்தார். தனது அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களில் 1181 பேர் உடல் பருமன் மற்றும் 229 பேர் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தீயணைப்புத்துறை கண்டறிந்துள்ளது. அவர்களில் பலர் நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், இருதயம் மற்றும் சுவாச பிரச்சனைகள் போன்ற நாள்பட்ட நோய்களை கொண்டிருப்பதும் மருத்துவ பரிசோதனைகள் மூலம் தெரியவந்துள்ளதாக தீயணைப்புத்துறையின் தலைமை இயக்குனர் நோர் இஷாம் கூறினார். நமது பணியாளர்களை உகந்த நிலையில் வைத்திருக்க அவசரமாக உடற்பயிற்சி மற்றும் மறுவாழ்வு திட்டங்களை முழுமையாக ஆய்வு செய்து மேம்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளதாக இன்று கோத்தாபாருவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அவர் தெரிவித்தார். பணியாளர்கள் இடையே மோசமான உடல் நலம் நிறுவன மற்றும் தனிப்பட்ட செயல்திறனை பாதிக்கக்கூடும் என்றும் எதிர்காலத்தில் அவர்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு உடல் ஆரோக்கியம் முக்கியமானது என்றும் அவர் கூறினார். பஹாங்கை சேர்ந்த 2வது மூத்த தீயணைப்பு அதிகாரி சம்ஸ்து பாரின் அபுபக்கர் முழுமையான கட்டுழுங்கு மற்றும் சுய கட்டுப்பாட்டினால் தனது எடையை 104 கிலோவில் இருந்து 84 கிலோவாக வெற்றிகரமாக குறைத்த கதையை நோர் இஷாம் பகிர்ந்து கொண்டார். அவர் தனது உணவை மாற்றியமைத்து தொடர்ந்து 3 மாதங்கள் தினமும் 10,000 அடிகள் தவறாமல் வேகமாக நடக்கத் தொடங்கினார். அவரது உறுதிப்பாடு மற்றவர்களுக்கு ஒரு ஊக்கமளிக்கும் முன்மாதிரியாக திகழ்கிறது என கண்டறியப்பட்டதாக நோர் இஷாம் சுட்டிக்காட்டினார். போக்குவரத்து சம்மன்களை மை டிஜிட்டல் கணக்குகள் அதாவது மை டிஜிட்டல் ஐடி வழி செலுத்துவதற்கு மலேசிய உள்துறை அமைச்சு பரிந்துரைத்துள்ளது. இந்த செயலியை பயன்படுத்துவது கட்டாயமில்லை என்றாலும் அது அரசு கொள்கையில் சேர்க்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மை டிஜிட்டல் ஐடியை பயன்படுத்துவதை வரவேற்பதாக
உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தித்திவங்சா ஸ்டேடியத்தில் நடந்த காவல்துறை ராயா விருந்தில் ஆற்றிய உரையில் தெரிவித்தார். இந்நிகழ்வில் துணை உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் அன்வார் நதாராவும், மலேசிய தலைமை காவல்துறை அதிகாரி தான்ஸ்ரீ ரசருடேன் உசேன் மற்றும் மலேசிய துணை காவல்துறை அதிகாரி டத்தோஸ்ரீ அயோப் கான் மைடீன் பிச்சை அவர்களும் கலந்து கொண்டனர். இறுதியாக வருங்காலத்தில் மை டிஜிட்டல் கணக்குகளை மை டிஜிட்டல் ஐடி வைத்திருப்பவர்களுக்கு மேலும் அதிகமாக தள்ளுபடிகள் வழங்கப்படும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன என்பதையும் அவர் தெரிவித்தார். பிறையில்லாத தேசிய கொடியை பிரசுரித்ததற்காக சின்சு டெய்லி சீன நாளேட்டின் தலைமை செய்தி ஆசிரியரும் துணை தலைமை தொகுப்பாசிரியரும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டே போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபர்தேல் அவ்வாறு தெரிவித்தார். பொதுமக்களின் சினத்தை தூண்டிய அவ்விஷயத்தில் சட்டத்திற்குட்பட்டு விசாரணை மேற்கொள்ள போலீசாருக்கு முழு அதிகாரம் உண்டு என்றார் அவர். உள்துறை அமைச்சு, போலீஸ், தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMC ஆகியவற்றை உட்படுத்தி 3 வெவ்வேறு கோணங்களில் அவ்விவகாரம் விசாரிக்கப்பட்டது. தவறான சின்னம் மற்றும் பெயர் பயன்பாடு மீதான 1963 ஆண்டு சட்டம் உள்ளிட்ட சில சட்டப்பிரிவுகளின் கீழ் போலீஸ் விசாரணை மேற்கொண்டது. எனவே விசாரணைக்கு உதவ வேண்டிய கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என ஃபாமி விளக்கினார். சின்சு டெய்லி தலைமை செய்தி ஆசிரியரும் துணை தலைமை தொகுப்பாசிரியரும் கைது செய்யப்பட்டதானது சற்று அதிகபட்சமான நடவடிக்கையே என்பதுடன் அவமானத்திற்குரியது என உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் பி. ராமசாமி முன்னதாக சாடியிருந்தார். அது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு ஃபாமி அவ்வாறு பதிலளித்தார். இவ்வேளையில் MCMCயின் விசாரணையும் இதில் தேவையானதே என்றார் அவர். சின்சு டெய்லி பத்திரிகை வடிவில் மட்டுமல்லாது இ-பேப்பர் போன்ற மின்னியல் சாதன வடிவிலும் செய்தி வெளியிடுவதை அவர் சுட்டிக்காட்டினார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் மலேசிய வருகையின் போது முதல் பக்கத்தில் பிறையில்லாத மலேசிய கொடியை கார்ட்டூன் வடிவில் வெளியிட்டு அப்பத்திரிகை முன்னதாக சர்ச்சையில் சிக்கியது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். பினாங்கு பிராய் சட்டமன்ற தொகுதியில் முதன்முறையாக தமிழ் புத்தாண்டு திருவிழா விமரிசையாக நடந்தேறியது. சித்திரை புத்தாண்டை ஒட்டி ஏப்ரல் 19ஆம் தேதி சாய்லிங் பார்க் பல்நோக்கு மண்டபத்தில் நடைபெற்ற அவ்விழாவுக்கு அத்தொகுதிக்கான சட்டமன்ற உறுப்பினரும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான டத்தோஸ்ரீ சுந்தரராஜு தலைமை தாங்கினார். குடும்ப உணர்வோடு உள்ளூர் மக்களை ஒன்றிணைக்கும் விழாவாக அதனை வெற்றிகரமாக ஏற்பாடு செய்தவர்களுக்கும் திரளாக வந்து கலந்து கொண்ட மக்களுக்கும் அவர் நன்றி கூறினார். ஒருமைப்பாட்டை வளர்ப்பதோடு நம் இன கலாச்சாரத்தை கட்டிக்காக்க இதுபோன்ற நிகழ்ச்சிகள் துணை புரியும் என்றார் அவர். தமிழ் கலை பண்பாடு அம்சங்களை பிரதிபலிக்கும் பல்வேறு அங்கங்கள் அவ்விழாவுக்கு மெருகூட்டின. தமிழினத்தின் தொன்மையான அடையாளமான பறை இசை, புலியாட்டம், கிராமிய நடனம், கும்மியாட்டம் ஆகியவையும் அவற்றில் அடங்கும். இது தவிர நாதஸ்வர மற்றும் தவில் மங்கள இசையும் இசைக்கப்பட்டு வந்திருந்தோரை கவர்ந்தது. தமிழரின் தற்காப்பு கலையான சிலம்பம், பாரம்பரிய விளையாட்டுகளான பல்லாங்குழி, தாயம் போன்றவையும் இடம்பெற்றன. வருகையாளர்களின் நாவுக்கு சுவையாக புத்தாண்டை ஒட்டி பல்வேறு இனிப்பு பண்டங்கள் தொடங்கி உணவுகள் வரை பரிமாறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. GM Indians பெருமையுடன் வழங்கும் நகர சம்மிலான் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 23 27 ஏப்ரல் வரை ஸ்ராம்பான் பிரீமா, ஸ்ராம்பான் KTM ஸ்டேஷன்ஸ் எதிர்ப்புறம் ஷாப்பிங் செய்ய ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க திரண்டு வாருங்கள். கத்தோலிக் திருச்சபையின் தலைவரான போப்பாண்டவர் பிரான்சிஸ் இன்று காலமானார். 88 வயதான போப்பாண்டவர் இன்று இத்தாலியில் உள்ளூர் நேரப்படி காலை மணி 7:35 அளவில் இறந்தார் என வெத்திகன் அறிவித்தது. லத்தீன் அமெரிக்கா வட்டாரத்தை சேர்ந்த முதல் போப்பாண்டவர் என்ற பெருமையையும் போப் பிரான்சிஸ் பெற்றிருந்தார். நுரையீரல் தொற்று, சுவாச கோளாறினால் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து 38 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின்னர் கடந்த மார்ச் 23ஆம் தேதியன்று வெத்திகனுக்கு அவர் திரும்பினார். நேற்று ஈஸ்டர் திருநாளை முன்னிட்டு வெட்டிகன் சதுக்கத்தில் கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை நோக்கி போப் பிரான்சிஸ் கையசைத்து ஈஸ்டர் வாழ்த்து தெரிவித்த ஒரு நாளுக்கு பின் அவர் காலமானார். அவரது மறைவை தொடர்ந்து புதிய போப்பாண்டவர் தேர்வு செய்யப்படுவார். போப்பாண்டவர் மறைவால் மிகவும் வேதனையடைந்திருப்பதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.
போப்பாண்டவர் பிரான்சிஸ் தமது தொடர்ச்சியான புன்னகை மற்றும் எல்லையற்ற இரக்கம் ஆகியவற்றினால் பணிவு நிறைந்த மனிதராக விளங்கினார் என பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தெரிவித்தார். உலகின் இதர தலைவர்களும் போப்பாண்டவர் மறைவுக்கு தங்களது இரங்கலை தெரிவித்துள்ளனர்.